ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லப்படுற இந்திய கடற்படையில் இந்த பேட்ச் 2024க்கான ஒரு அக்னிவீருக்கான ஒரு ரெக்யூர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்டையும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கடைசி நாள் அப்படிங்கிறத பார்த்தோன்னா 5/6/2024 வரைக்கும் கடைசி நாள் இருக்குது. 12th இந்த பேட்ச் முடித்தவங்களும் இதுக்கு முன்னாடி முடித்தவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக இந்த இந்தியன் நேவி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த அக்னிவீர் ஸ்கீமில் போஸ்ட் சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அறிவிப்புகளாகட்டும் இல்லை லிங்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்மேரிட், அதாவது திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த அஃபீஷியல் வெப்சைட் agnivir.cdac.in. ஸோ 2 ரெக்யூர்மெண்ட் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அக்னிவீரில் SSR, இன்னொன்று அக்னிவீரில் மெட்ரிக் ரெக்ரூட். இந்த மெட்ரிக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கிளியராக சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். த லாஸ்ட் டேட் இஸ் எக்ஸ்டெண்டட் to 5 June 2024. நீங்கள் ஆன்லைன் மூலியம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு 550 எல்லாருமே ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ இதுக்கான அப்ளை வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அப்ளை வீடியோ நம்ம போட ட்ரை பண்ணும்போது தான் நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் எனிவே நீங்கள் ஏதாச்சும் நார்த் சைடில் வீடியோஸ் பண்ணிருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் திஸ் இஸ் அஃபீஷியல் பேஜ் ஃபார் அப்ளை. அண்ட் இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். திஸ் இஸ் த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அன்மேரிட் மேல் அண்டு அன்மேரிட் ஃபீமேல்ஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த பேட்ச் நம்பர் 2024 பேட்ச் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா பார்க்கலாம். இந்த எலிஜிபிலிட்டியில் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12th வித் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ஓகே தான். 12வது முடிச்சிருக்கணும், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வச்சு படிச்சிருக்கணும், மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். மேக்ஸும் ஃபிசிக்ஸும் இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு வேறு ஒரு என்ட்ரி வரும், நான் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், போதுமானது. இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா பாஸ்ட் 3 years டிப்ளமோ கோர்ஸ், அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இல்லைனா நீங்கள் ஆட்டோமொபைலோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி ஐடி இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தவங்க இவங்க டோட்டலாக 50% மார்க்குக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவும் இல்லை அப்படின்னா 2 years ஒகேஷ்னல் கோர்ஸ் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்து படித்தவங்க, ஸோ அதாவது 2 years ஒகேஷ்னல் கோர்ஸ் வித் நான் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படித்தவங்களும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ கேண்டிடேட்ஸ் அப்பேர் இன் 12th போர்டு எக்ஸாம், அதாவது இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த செகண்ட் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டில் தட் இஸ் நோ ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த டேட்ஸ்க்குள்ளார அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதாவது 1 November 2003 to 30 April 2007 இந்த இந்த 2 நாள், இந்த தொடக்கம் இந்த முடிவு, இந்த 2 நாளுக்குள்ளார உங்களோட பிறந்த தேதி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒன்லி இது அன்மேரிட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அக்னிவீர் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ் தான், திஸ் இஸ் நாட் எ பர்மனன்ட் ஜாப். 4 yearsக்கான டியூரேஷன் கண்டிப்பாக உண்டு. அதுக்கான லீவ்ஸ், பே அலவன்ஸ் இதெல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஐநெட் எக்ஸாம் உண்டு. ஸ்டேஜ் 1ல் ஐநெட், அதாவது இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கே போக முடியும். ஸோ என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு மார்க்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் போத் லாங்குவேஜ்லேயும் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். எல்லாமே 12th பேசிஸ் சிலபஸ் தான். இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டியூரேஷன் 1 hour இருக்கும். ஸோ பெனால்ட்டி மார்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0.25 இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதுன மாதிரி தான் இருக்கும், தப்பாக எழுதுனா மார்க் ரெடியூஸ் ஆகும். த ஃபீஸ் இஸ் 550 ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார் மேல் ஃபீமேல் தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதில் என்னென்ன மாதிரியான எக்ஸசைசஸ் இருக்கும்னா தட் இஸ் 1.6 kilometer ரன்னிங், ஸ்குவாட்ஸ், புஷ்அப், பென்ட் நை சிட்டப்ஸ் இருக்கும். ஸோ மேலுக்கான ஃபீமேலுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஃபர்தராக நேவி அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் வைஸாக ரிசல்ட்டை கண்டிப்பாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் இஸ் ஹைட் 157 சென்டிமீட்டருக்கு மேலே ஹைட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ ஃபீமேல்ஸ் வந்து ப்ரெக்னன்சி இருக்கக்கூடாது அட் த டைம். அதே மாதிரி மேரிடாகவும் இருக்கக்கூடாது. விஷுவல் சேனலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டேட்டூ வந்து தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னர் ஃபோராமில் இருந்தால் மட்டும் தட் இஸ் பர்மிட்டபுள். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா the photograph is taken with the candidates holding a black slate. அதாவது ஒரு கருப்பு ஸ்லேட்டில் ஃப்ரண்ட்டில் உங்களோட பேர் கரெக்டாக, உங்களோட பேர் இருக்கணும், அப்ளிகேஷன் நேம் கரெக்டாக, ப்ளஸ் இந்த டேட்டை ஃபோட்டோ என்றைக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற தேதியுமே இருக்கணும். அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த செஸ்ட்டில் அவங்களோட ஸ்லேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இங்கே அவங்களோட நேமும் இங்கே அவங்களோட டேட்டா அண்ட் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக இருக்கணும். இது மாதிரி இருந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ தெளிவாக இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே 27 May கொடுத்துருப்பாங்க, பட் த டேட் இஸ் எக்ஸ்டெண்டட். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் அப்ளை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு மேலே கிடைக்காது. இந்த டேட் போயிடுச்சும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் நம்ம எம்ஆர் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.